யெகோவா நிசி என்றால் நானே உனக்கு ஜெயம், நானே உனக்கு வெற்றி கொடி, நானே உனக்கு எந்த பகுதியிலன்னு கேட்காத, எந்த பகுதியில் உனக்கு தோல்வி இருக்கோ அந்த பகுதியில் நான் தான் உனக்கு ஜெயமாக மாறுகிறவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவனுடைய எல்லா பகுதிகளிலும் பிசாசு தாக்க பார்ப்பான். குடும்பத்தை தாக்க பார்ப்பான், அதில் முடியலன்னா உங்கள் உடம்பை தாக்க பார்ப்பான், அந்த உடம்பையும் தாக்கலைன்னா உங்கள் மனசை கரைப்படுத்த பார்ப்பான், அதுவும் இல்லைன்னா உங்கள் பரிசுத்தத்தில் வேட்டு வைக்க பார்ப்பான், அதுவும் இல்லைன்னா கசப்புனால உங்களை நிரப்பிடுவான், எதுவுமே இல்லைன்னா உலக வாழ்க்கையிலேயே உங்களை புதைச்சி விடுவான். அதான் பிசாசனுடைய தந்திரம். எதுவுமே இல்லைன்னா நான் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன்னா உங்களை பற்றியே நினச்சி நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னே நீங்கள் சாகிற வரைக்கும் செத்து போவீங்க. பரிசுத்தமாக இருக்கிறது எதுக்காக? உண்மையாக இருக்கிறது எதுக்காக? பரலோகம் போகிறதுக்காக நீங்கள் 10 வருஷம் பரிசுத்தத்தில் போராடணுமா? ரட்சிக்கப்படணும்னே செத்து இருந்தால் போயிருக்கலாமே. நீங்கள் உலகத்தில் இருப்பது யாருக்கோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தானே. நீங்க மூச்சு விடுவது யாரோ ஒருவருக்கு நீங்க இயேசுவை வெளிப்படுத்தி காட்டத்தானே. இல்லைன்னா வாழ்க்கை இதுக்கு அவனும் வாழறான், நீங்களும் வாழறீங்க, அவனும் சாப்பிட்றான், நீங்களும் சாப்பிட்றீங்க, அவனும் மூச்சு விடுறான், நீங்களும் மூச்சு விடுறீங்க, அவனும் கல்யாணம் பண்றான், நீங்களும் கல்யாணம் பண்ணீங்க, அவனுக்கும் குழந்தை, உங்களுக்கும் குழந்தை, அவனும் சாகிறான். இது வாழ்க்கையா? இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? திரும்ப திரும்ப இதே சவாலை நான் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை நெஞ்சில் கையை வச்சு கேளுங்க, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு அழைச்ச ஊழியமா? இந்த ஊழியத்துக்காகத்தான் நீங்கள் 100க்கு 100 வாழறீங்களா? இல்லை ஊழியம் ஒரு வியாபாரமா? ஊழியம் ஒரு சம்பாத்தியமா? ஊழியம் ஒரு விளம்பர பலகையா? இந்த ஊழியம் செய்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு கிக் அடித்த மாதிரி இருக்கா? இந்த ஊழியம் செய்துட்டா 4 பேர் ஐயா ஐயான்றாங்களே, அதில் மயங்கிட்டீங்களா? இல்லை உடைச்சி ஊற்றி நான் மறையணும் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுள்ளத்தில் சொல்லுங்க, என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. யார் உங்க உள்ளத்துல வாழறது? யாரு? என்றைக்கு அவர் உள்ள வந்தாரு? எப்ப இயேசு உள்ள வந்தாரு? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அவர் உள்ள வந்து? உள்ள வந்தது உங்களால் சிறை பிடிக்கப்படவா அல்லது உங்களுக்குள்ள தான் வாழ்க்கையை வாழவா? சொல்லுங்க. அவர் உள்ள வந்தது வாழ வந்தாரா, இல்லை நீ வாழ நான் உள்ள உட்காந்துக்கிட்டு சிறை கைதி மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல வந்தாரா? இயேசு உங்களுக்குள்ள என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கு நீங்கள் வாழ தகுதி உங்களுக்கு போயிடுச்சு. ரைட் கிடையாது. அவர் உள்ள வந்தார்னா அவர் வாழணும், இல்லை நீங்க வாழணும். 2 பேர் இந்த உடம்புல வாழ முடியாது. ஒன்று நீங்க வாழணும், என் வாழ்க்கையை நான் வாழறேன், கெட்டுறனோ வாழறனோ அப்படி புத்திவாதமா போ. இல்லையா, நான் வாழ்ந்தது முடிஞ்சிடுச்சு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் மாம்ச சரீரத்தில் பிழைத்திருப்பதோ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அல்லது கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2 பேர் ஒரு உடம்புல வாழ முடியாது. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ரைட்டு தானே இருக்கு அண்ணன் சொல்றது. 2 பேர் எங்கேயாவது வாழ முடியுமா? சொல்லுங்க, 2 பேர் வாழ முடியுமா? சரி, நீ வாழ்ந்துட்ட இல்லை, சொல்லுங்க, நீ வாழ்ந்துட்ட இல்லை, நீ வாழ்ந்த இல்லை இத்தனை வருஷம், என்னத்தை வாங்கி கட்டுன? நீ செத்து போய, உனக்குள்ள இயேசு வாழட்டுமே. சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு வாழட்டுமே. நானு 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 சி வெக்கமா இல்லை? எப்போ பார்த்தாலும் என் கவரம், என் ஆசை, எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன, இந்த மாதிரி ஆளுங்க வெற்றியாக வாழறதே இல்லை. பல்ட்டி பல்ட்டி பல்ட்டி. நான் வாழலை. தேவனுடைய ஊழியத்துக்கு செத்தவங்க தான் லாய்க்கு.
உயிரோடு இருக்கிறவனை வச்சு கர்த்தர் பயன்படுத்த முடியாது. எனக்கு நான் செத்துட்டேன், என் ஆசைக்கு செத்துட்டேன், எனக்கு என் கௌரவத்துக்கு செத்துட்டேன், என் பண ஆசைக்கு செத்துட்டேன், என் புகழ்ச்சிக்கு செத்துட்டேன் அப்படின்னு உடனே இயேசு சொல்லுவார், நீ முடிச்சிட்டியாப்பா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. நீ எப்போ தான் எண்டுன்னு போடுறியோ அப்போ நான் பிகின் பண்ணுறேன்ப்பா. அப்போ தான் ரியல் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அது தொடங்கின பிறகு என்ன ஆகிடும்னா, நேற்று நான் சொன்னதை திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்து உங்களுக்குள் வாழ தொடங்கிவிட்டால் உங்களுக்கு எந்த பகுதியிலும் தோல்வி கிடையாது. சரி, 5 முறை தோல்வி 5 முறை வெற்றி அப்படியும் கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கு ஒரு முறை கூட தோல்வினே தெரியாது. அவருக்கு தோல்வியினுடைய அகராதியே தெரியாது. அவருடைய டிக்ஷனரியில டிஃபீட்டே கிடையாது. ஹல்லேலூயா. அதாவது இயேசு உள்ள வாழறதுன்னா என்னடான்னா, நம்ம புது சிருஷ்டியா கர்த்தர் மாத்தி இருக்கிறார்ல, அந்த புது சிருஷ்டிக்கு அவர் தலையாயிடுறாரு. நான் பாடி ஆயிட்டேன், இது புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும் அது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது. அப்போ நான் புது மனுஷனாக மாறிட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா, நீ என்றைக்கு இயேசுவோட ஒட்டிக்கிட்டியோ அவர் உனக்குள்ளே வந்துட்டாரு, நீ அவருக்குள்ளே போயிட்ட, நீயும் அவரும் இணை பிடிக்க முடியாமல் ஆயிட்டீங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டி ஒன்று உள்ள உருவாகுது. இந்த புது சிருஷ்டிக்கு இயேசு தலையாக மாறிவிடுகிறார். அவர் தலையாயிடுறாரு, நம்ம புது சிருஷ்டி உடம்பாயிடுது. இப்போ இந்த புது சிருஷ்டிக்கு தோல்வி 365 நாளில் எத்தனை நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை நாள் தோல்வி? ஒரு நாள் இல்லை. கிறிஸ்துவுக்கு எத்தனை முறை பல்ட்டி அடிப்பார்? ஒரு முறை கூட கிடையாது. 100க்கு 80 மார்க் வாங்குவாரா? 100க்கு 100 மார்க் வாங்குவாரா? 100க்கு 100 கேரண்டி. நீங்க மாத்திரம் நீன்றதை விட்டுட்டு எனக்குள் இயேசு இருக்கிற, நீர் வளரணும் நான் குறையணும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு சும்மா பாடுறேன். நான் சின்ன வயசுல பாடும்போது கத்திக்கிட்டு அழுதுகிட்டு தான் பாடினேன். இப்பெல்லாம் நீங்க ராகத்துக்கு பாடுறீங்க, நான் அர்த்தத்தோட பாடினேன். அப்படி பாடும்போதெல்லாம் இயேசு என்னை 100க்கு 100 ஆண்டு கொண்டார்னு சொல்ல மாட்டேன். நானும் ஆண்டேன், அவரும் ஆண்டாரு. ஆனா என் ஆசை விடாம நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணா, இந்த ஆள் மேல நமக்கு ரைட் இல்லடான்னு கீழே போக ஆரம்பிக்கிறான். அவர் வளர ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கு தெரியுமா? he must increase that I might decrease. அப்படின்னா அவர் எவ்வளோ வளர்றாரோ அவ்வளோ நான் குறைஞ்சிருவேன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு விளங்கலை. நான் குறைய அவர் வளர்றதில்லை, அவர் வளர நான் குறைஞ்சு போறேன். அவர் எனக்குள்ள வளர்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்குள்ள வளர்றீங்க. ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படி சொல்ல அவர் என் சிந்தனையை நிரப்புறாரு. கடைசியில் ஒரு டைம் வரும், அவர் நினைவும் உங்கள் நினைவும் 2 நினைவாகவே இருக்காது. பைபிளில் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய், சொல்லுங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என் நினைவுகள். அதான் என் நினைவு வேற உன் நினைவு வேற அப்படின்றது. ஆமான்றவங்களாம் ஒத்துக்குங்க பார்க்கலாம். என் நினைவு வேற உன் நினைவு வேற, என் வழி வேற உன் வழி வேற. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஃபரன்ஸு உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும். இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு தெரியுமா? முரட்டாட்டம் பண்றானே அவனுக்கு. பிடிவாதம் பண்றானே அவனுக்கு. அவர் நினைவு எனக்கு தெரியலையே, அவர் நினைவு வானம், என் நினைவு பூமி. அது துன்மார்க்கனுக்கு. பரிசுத்தவானுக்கு I have the mind of Christ. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டா இருக்கிறது, இருக்க போகுதில்லை, இருக்கு. என்னன்னா கிறிஸ்து எனக்குள்ள வாழறாரு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவர் தொடங்கிட்டார். ஆமாவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு பேதுருக்கு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கடவுதுன்னு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவின் சிந்தனை உனக்குள்ள இருக்குல்ல, அதை வெளியே விடுப்பா. ஒரு நேரம் வந்துடும், நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நீங்கள உங்க பார்வையும் அவர் பார்வையும் ஒரு பார்வையாகிடும். நான் அழுதா நீ அழுகிறீர். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ஏன் நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வர யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அதையாவது சொல்லுங்களேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் உங்க வைராக்கியத்துக்காக வாழாதீங்க, விட்டு கொடுத்துருங்க. இயேசுவே நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன பேசுவீங்க, நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. நாள் போற நீங்க டிராஃபிக்ல போறீங்க, திடீர்னு பயங்கர டிராஃபிக் நிறைஞ்சிடுது, அப்படின்னு வர இயேசு அவர் பாட்டுன்னு குவாய்ட்டா இருப்பாரா? அப்படி கேளுங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்கல்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் சொல்லுவார், நான் ரொம்ப குவாய்ட்டா இருக்கிறேன்டா. சரி, அப்ப நானும் குவாய்ட்டா ஆகிறேன் ஆண்டவரே. போஸ் பயங்கர ஆத்திரம் வர நேரம் அப்படியே பிடிச்சிடலாமான்னு இருக்கு. இயேசுவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ நான் அந்த பிள்ளைய பார்த்து அழுவுறேன்டா, அது உள்ள ஒரே புயல் காத்து வீசுது, அதனாலதான் வெளியே இந்த மாதிரி பிசாசு பிடிச்ச மாதிரி பண்ணுது. ஒவ்வொரு முறையும் கேட்டு பழகுங்க, நான் ஒவ்வொரு முறையும் அப்படி அந்த ஒரு பிராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிறவரை பார்த்து பேசுங்க. வானத்தை பார்த்துக்கிட்டு மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நீங்க கத்துற கத்துலயே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு 10 லட்சம் தூரம் தெரியுது. ஆமேனே சொல்லாதீங்க, ஏன்னா ஆமேன்னு சொன்ன உடனே நீங்க துணிச்சலாம் நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா பேசிக்கிட்டே இருங்க, என்னப்பா பண்ணுறீங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண விரும்புகிறீங்க, அந்த முகம் ஒரு மாதிரி இருக்கு, நான் அதை பேசட்டுமா வேண்டாமா, இது என்ன பண்ணலாம், இவங்கெல்லாம் எதுக்கு வந்துன்னுக்குறாங்க, ஏதாவது செய்கிறாங்களா, மறுபடியும் வந்து இப்படியே வராங்களா, இல்லை என்னை பார்க்கணுமா, இவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இது வேஸ்ட்டா, ஏதாவது பயன்படுற ஆளுங்களுக்கு நான் டைம் இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட டைரக்டாக பேசி பழகுங்கள். அது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திரும். கண்ணை மூடுனீங்கன்னா அப்படியே உள்ள இருக்கிறவரை கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. அது கற்பனை அல்ல, அவர் இந்த உடம்புக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வம். இந்த உடம்புல அவர் வந்துட்டாரு, அவ்வளவுதான். உடம்பு தான் உங்களுடையது, உள்ள வாசம் பண்ணுகிறவர் இயேசு ராஜா. அதை கற்பனை பண்ணுங்க, கண்ணை மூடிக்குங்க. அப்படியே அவர் கண்ணு உங்க கண்ணு ஒன்னா ஆயிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்படியே கண்ணை மூடிக்குங்க. என் கண்ணு தான் உங்க கண்ணா, அவ என் கண்ணுக்கு பின்னால உங்க கண்ணா, என் கண்ணுக்கு முன்னே என் கண்ணு முன்னே உங்க கண்ணு பின்னையா, என் மூளையில உங்க மூளை வந்து ஒட்டிக்குச்சா, ஓ அப்ப உங்க நினைவும் என் நினைவும் ஒரே நினைவா, அப்ப பூமிக்கும் வானத்துக்கும் தூரம் இல்லையா, அப்ப நான் சிந்திக்கிறதெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்களா? பிராக்டிஸ் இட். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக, நான் எந்த நேரமும் பண்ணுற ஒன்று. அது உங்களுக்கு என்னமோ ஒரு பெரிய மாதிரி நினைக்காதீங்க. இது ஏபிசிடி சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது. ஜீவிக்கிறார், எஸ் ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் கேட்பாங்க, அப்பா பிள்ளை ஏசு எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறாரு அப்படி சொன்னீங்களே, சின்ன கையில். அதைத்தான் நான் சொல்கிறேன், அந்த உள்ளக்கிறவரை நினைச்சிக்குங்க. எப்போ பார்த்தாலும் அவன் நினைக்கிறான், அவன் வெளியேக்கிறான்மா, இவர் உள்ளக்கிறாருன்னா. இது நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் துக்கங்கள் கூட மாற ஆரம்பிச்சிடும். போனவங்கள நினைக்க மாட்டீங்க, திட்டுறவங்கள நினைக்க மாட்டீங்க, கசந்துக்கிறவங்கள நினைக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க, என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்படி வந்துடும் உங்களுக்கு. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இயேசுவை நீங்க கான்சியஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு குறையெல்லாம் என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் கடுகு மாதிரி ஆயிடும், கொசு மாதிரி ஆயிடும். நீங்க இயேசுவை கவனம் வைக்கல, அந்த பக்கம் கான்சியஸ் திருப்பல, கொசு யானை மாதிரி தெரியும்.
எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ கவனம் கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தா உன் பிரச்சனைகள் எல்லாம் கொசு மாதிரி ஆயிடும். நீ உனக்குள்ள இருக்கிறவரை பார்க்காம பிரச்சனைய பார்த்தீனா அந்த கொசு யானையா பெருசாயிடும். சில பேரை பாருங்க, எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கிறத நினைக்கவே மாட்டாங்க, இல்லாததையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவெல்லாம் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்பர்ட், PhD வாங்கிட்டான், எதெல்லாம் இல்லையோ அதுக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு எது இருக்கோ இல்லையே, ஏங்க என்னை படைச்சவரு உள்ளகிறாருங்களே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த சாதாரண மனிதனுள்ளே சங்கமமா நீரே, இந்த சாதாரண மனிதனிலே சங்கமமா நீரே. இது உங்களுக்கு குட் நியூஸே இல்லையா? அழுவுறீங்க, ஏமா அழுவுறீங்க? அவர் அம்மா இயேசு உள்ள இருக்கிறாருமா, இருக்கிறாரையா, அப்ப ஏமா அழுவுறீங்க? அவர் இருக்கிறாரையா, ஆனா எவரு பெரியவர், இயேசு உள்ள வந்தாரு பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இது கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின மகா ரகசியம். அந்த ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. டிரான்ஸ்ஃபர்னா சாத்தானுடைய ராஜ்யத்தில், கற்பத்தில் இருந்தே நீங்க சாத்தானுடைய ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்தில் சிட்டிசனாக இருந்தீங்க, குடிமகனாக இருந்தீங்க. இந்த ரட்சிக்கிற அன்னைக்கு கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை அந்த அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அப்படி அலக்க தூக்கி நடுவில் போடல, தூக்கி உங்களை நடுவில் போடல. ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு பாருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு போட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, உங்க குடி இருப்பை இப்ப எங்க போயிடுச்சு. இது பரலோக ராஜ்யம், இது நரலோக ராஜ்யம், இது அந்தகார ராஜ்யம், இது பிரகாச ராஜ்யம். இதுல இருந்து வந்துட்டீங்க பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வர சோதனைகள்லாம் சுண்டக்கா. இந்த ஒரு சத்தியத்தை விலகிட்டீங்கனால தெரியும். ஏயா பிசாசின் ராஜ்யத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். அவன் ராஜ்யத்தை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது அவன் தூங்கி நின்றானா? பிசாசு சும்மா இருந்திருப்பானா? ஐயோ, நம்ம ராஜ்யத்திலிருந்து ஒரு ஆள் இப்போ சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ணி அங்க போகுதுன்னு அவன் பைபிள்ல இருக்கு. அவன் ஆயுதம் தரித்த பலவான், தன்னுடைய சகல பலத்தோடும் தன்னுடைய பொருட்களை பத்திரமா தன் அரண்மனையாகி இந்த உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனிலும் அதிக பலவான் வந்து பலார்னு அடிச்சு அவன் ஆயுதங்கள் எல்லாம் உரிச்சு உங்களை பிடுங்கி கொண்டு போய் நேரா போய் உங்களை நான் என்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்திலே வைக்கிறேன்னு வச்சாரு பாருங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்துல, குமாரனுடைய ராஜ்யத்துல சிட்டிசன்ஷிப் அங்க இருக்கு. இப்ப அந்த ராணுவம் உங்களை காக்கிறது, அந்த போலீஸ் உங்களை காக்கிறது, அந்த குமாரனாகி இயேசு ஆளுகை செய்கிறார். இந்த நேரத்தில் ஒரு அமலேக்கியன் வந்தா என்ன போச்சு? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம், பிசாசுகள் எல்லாம் குட்டி பிசாசு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்க கெட்டி பிசாசுக்கு டாட்டா சொல்லிட்டீங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீ ரட்சிக்கப்பட்ட, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் என்ன? இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நான் சொல்லட்டா? செத்தவன் உயிரோடு எழும்புறதை விட 1000 மடங்கு அதிக
அதிக மிரக்கல் என்னன்னா, நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்த உள்ள இருக்கிற மனுஷன் நாரிக்கிட்டு இருந்தா பாருங்க, அது தம்முடைய இரக்கத்தினால உங்களை கர்த்தர் எழுப்பினார் பாருங்க. எழுப்பி பாதாள சிறையில் இருந்த உங்களை தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி கிருபையின்படி ரத்தம் சிந்தி பிடுங்கி எடுத்து, கவனிங்க, சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் சகல பிசாசுகளையும் சகல அந்தகார ஆவிகளிலிருந்து மேல கொண்டு வந்து விறுவிறுவிறுன்னு இந்த உலக எல்லையவே விட்டுட்டு மேல போய் வான மண்டலங்கள்ல போய் சூரிய சந்திரன் எல்லாம் போய் பிதாவினுடைய ஹையஸ்ட் த்ரோனுக்கு போய் அவருடைய வலது பாரிசத்துல போய் உங்களை வச்சிட்டார் ஐயா. This is salvation. அதான் நான் சொன்னேன் நேத்து, நான் சொன்னேன் ரட்சிப்பைய சிம்பிள் ஆகிட்டாங்க எல்லாரும். ரொம்ப ஒரே வார்த்தை ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது மகா பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அடிபாதாளத்தில் கிடந்த உன்னை அதி உன்னத உயரத்தில் வச்சு உங்க உள்ளான மனுஷன், இப்ப நீங்க உடம்பு தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு, உடம்பு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உங்க உள்ளான மனுஷன் இருக்கிறான்ல, அவன் இயேசுவோட இணைஞ்சு ஹையஸ்ட் த்ரோன்ல இப்ப உட்காந்துருக்கிற. நம்ம இதுல என்ன தெரியுமா வேடிக்கை? என் பாடி தேனில நிக்குது, என் பாடி இங்க நிக்குது, என்னுடைய உள்ள மனுஷன் அங்க நின்னுக்கிட்டு அங்க இருந்து இங்க வரைக்கும் நின்றுக்கிறான். இதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? யோவான் 3:13 தானே அது. எடுங்க எடுங்க எடுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல். இருங்க இருங்க இருங்க. இயேசு தன்னை பற்றி சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கின. படிங்க படிங்க படிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான. என்னது என்னது? பரலோகத்தில் இருக்கிறவருமான. இருக்கிறாரா இறங்கினாரா? ரெண்டுமே. இறங்கி இருக்கிறாரு, இருக்கிறாரு. இல்ல, மண்டை குழம்பிடுச்சு. பரலோகத்திலிருந்து இறங்கிட்டார்ல, அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கினா எங்க இருக்கணும்? அவரு இங்க தானே இருக்கணும். அப்புறம் என்ன பரலோகத்தில் இருக்கிறேன்றாரு? அது என்ன தெரியுமா? நான் பரலோக மண்டலத்தில் இருந்து, பரலோக மண்டலம்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் தூரம் இல்லை, இங்கேயே பரலோகம் இருக்கு, பூலோகமும் இருக்கு. பரலோகம் என்பது ஆவி மண்டலமாக இந்த இடத்தை சூழ்ந்து கொண்டு அது அப்படியே வானங்களுக்கு மேல இருக்கு. என் உள்ள மனுஷன் சுவாசிக்கிறதே அந்த ஆவி மண்டல காற்றதான். இந்த வெளிய மனுஷன் தேனி காத்த சுவாசிக்கிறான். ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் இருக்கிறான் பாருங்க, டைரக்டா ஹெவன்லி விண்ட சுவாசிக்கிறான். ஏன்டா, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தேன். எதுக்காக வந்தேன்? ஒரு அசைன்மெண்ட்டோட வந்தேன். பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு நான் வந்தது பருப்பு கடையா இல்ல. பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தது ஏதோ 2,000 ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு செத்து போய் அதுக்காக வரல. பரலோக பணியை, ஒரு பணி இந்த பூலோகத்தில் நான் செய்ய வேண்டி இருக்கு. நாங்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் தேவலோகத்தில் இருந்து இந்த அசுர உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனை இங்கே ஸ்தாபிப்பதற்காக. இதுதான் நிஜம். அப்போ நான் என் உடம்பு தான் இங்கே வந்துச்சே தவிர என் உள்ளான மனுஷன் இயேசுவோட இணைஞ்சு ஆவி மண்டலத்தில் சுவாசித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்ல வேண்டியது சத்தமா சொல்லுங்க. நான் என்று இயேசுவுக்கு இடம் கொடுத்தேனோ, என்று இயேசுவுக்கு இடம் கொடுத்தேனோ, அன்றைக்கு சாத்தானுடைய மிகப்பெரிய பிடியிலிருந்து வெளியே வந்து விட்டேன். இனிமேல் எனக்கு வருகிற சாத்தானுடைய தாக்குதல்கள், அது கோர பிடி அல்ல, அது கோர பிடி அல்ல. அது விரல தொடுவான், இல்ல முடிய தொடுவான், இல்ல கண்ணு புருவத்தை தொடுவான், இல்ல கண்ணு புருவத்தை தொடுவான். ஆனால் என்னை தொட முடியாது. ஆனால் என்னை தொட முடியாது. அப்படின்னா என்னடான்னா, எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன்.
என்னை தொடுவோன் அவரது கண்ணின் மணியை தொடுவானா. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு எத்தனை குட்டிகாரணம் போட்டாலும் இந்த உள்ள மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவனை இப்படி கூட டச் பண்ண முடியாது. நான் வேற மாதிரி சொல்றேன், உங்க உண்மையான மனுஷன் உள்ள இருக்கிறவன் தான். நான் என்ன எப்படி சொல்றது உங்களுக்கு, இந்த புதிய சிருஷ்டியினுடைய மகிமையை நான் எப்படி சொல்றது? உங்க பிரச்சனையெல்லாம் நீங்க இந்த வெளி உடம்பையே பார்த்துக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு நொந்து போறீங்க. பிரச்சனை என்பது நீ பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறதே தவிர அந்த பிரச்சனை நீ நினைக்கிற அளவுக்கு பெருசு அல்ல. இயேசுவை அவன் என்ன இப்படி என்ன சொன்னான் தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா. ஆரம்ப காலத்தில் யாராவது சொல்லிட்டா எனக்கு ராத்திரி எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் என்ன சொன்னா தெரியுமா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா. இப்ப என்னடா எவன் சொன்னான், எவள் சொன்னால் எனக்கு என்ன, அவர் என்ன சொல்லுகிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா பழையவைகள் ஒளிஞ்சு போயின, எல்லாம் புதுதாசி. அந்த புதுசுன்றீங்கள அதுவும் இயேசுவும் ஒன்றாயிட்டாங்க. இயேசு உள்ள இருக்கிறாரு. எது உள்ள இருக்கிறாரு? புது மனுஷன். இந்த புது மனுஷனுக்கு தலை யாரு? இயேசு. அந்த புது மனுஷனை பிசாசு தொட முடியுமா? இல்லை. சரி, நான் ஒரிஜினல் மேனு உள்ள மனுஷனா வெளிய மனுஷனா? நான் அப்படின்னா என் உடம்ப சொல்றேனா உள்ளகிற மனுஷனை சொல்றேனா? சொல்லுங்க. நீங்கள் அப்படின்னா உங்க உடம்பா 32 பல்லா உள்ள மனுஷனை தானே சொல்றீங்க. அப்ப சத்தியம் என்னடான்னா, உங்களை தொட ஒரு பிசாசால முடியாது. உங்களை தொடறதுக்கு ஒரு பிசாசு இனி பிறந்தா உண்டு. ஆனா பிசாசுக்கு பிறப்பு இல்லை. அண்ணா இப்ப இவ்வளோ பண்றானு, உன்னையே தொடல. ஐயோ உனக்கு தெரியாதண்ணா என்னை என்ன பண்ணான். உன்னை தொடல, உன்னை தொடுவான், அவரது கண்மணியை தொடுவான். அப்ப என்ன பண்ண, பைய தொட்டான், கைய தொட்டான், வயிற்ற தொட்டான். நான் நேற்று 17வது அத்தியாயத்தை தொடங்கினேன். ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டுட்டார். மீட்ட உடனே 15வது அத்தியாயத்தில் ஒரே பாட்டு, அவர் யுத்தத்தில் வல்லவர், ஒரே பாட்டு பாடுறாங்க. எகிப்தில் எப்படி பிசாசை அழிச்சாரு, அவனுங்களாம் எப்படி இராணுவத்தோட வந்தாங்க, எப்படி தொடருவோம், பிடிப்போம், கொள்ளையடிப்போம் அப்படி சொன்னாங்க. அவங்க எல்லாரும் ஈயம் போல மாறினார்கள், கல்லு மாதிரி ஒழிஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை தொடக்கமே கல்வாரியில் இயேசு சாத்தானை, சாபத்தை, பாவத்தை, பழைய மனுஷனை, நமக்குரிய எல்லா உலக பற்றுக்களை சிலுவையில் அடிச்சாருன்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ABCD. 15வது அத்தியாயம் வருதா, 16வது அத்தியாயம் வருது. 16 இதுல என்ன பிரச்சனைனா, இஸ்ரவேலருடைய பிரச்சனை. அவர்கள் புது மனுஷனா மாறாததுனால அப்பப்ப தண்ணி கசப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே தண்ணி கசப்பா இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு கசப்பு இல்லை, உப்பு இருந்தாலே பிடிச்சி துப்பின்னு துப்பிடுவாங்க. தண்ணி இல்லை ஜனங்களை, ஒரே கசப்பு. உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ எங்களை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்த, நீ எங்களை ஏன் நீ கொட்டு வந்த, எகிப்துல இருந்தாலே நல்லா இருக்குமே. சில பேர் சொல்லுவாங்க நான் அப்பவே நல்லா இருந்தேன்னு. இவங்கெல்லாம் சிலுவையில் அறையணும். நீ எகிப்துல நல்லாவா இருந்த, ஏமாத்தாத. பிசாசு பாக்கெட்ல இருந்தது நல்லா இல்லையா உனக்கு, அது நல்லா இருந்துச்சா. இப்ப என்ன தெரியுமா, ஒரே நாங்க எகிப்திலேயே செத்து இருக்கலாம், எதுக்காக இங்க கொண்டு வந்த, தண்ணி இல்லையே, என்னையும் எங்க ஜனங்களையும் ஆடு மாடுகளையும். உடனே என்ன பண்ணுவான்னா, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பாங்க. இது வெளி மனிதன், புறம்பான மனிதன். நீங்க எந்த அளவு மாம்சத்தையே கவனமா வாழறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா
இது இல்லை, அது இல்லை, அவ மோசம், இவ மோசம் அப்படின்னா நீங்க ஒரு மாம்ச பிண்டம். ஆனா அல்லேலூயா பாடுவீங்க, ஸ்தோத்திரம்னுவீங்க, ஃபாதர் பாட்டையும் பாடிடுவீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே அப்படின்னு இங்க பாடுவீங்க. அங்க போன உடனே நடக்கிறதெல்லாம் மோசம்தான் மோசம்தான், நடக்கும் ஜென்மம் எல்லாமே மோசம்தான் அப்படின்னு அங்க பாடுவீங்க. டபுள் ஆக்டர். இப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலை பண்ணணும்னு விரும்புறாரு. கவனிங்க, உடனே மோசே என்ன பண்ணுவான், இவன் ஆவி மனிதன். ஆவி மனிதன் என்ன பண்ணுவான், அவனுக்கும் தான் தண்ணி இல்லை, அவனுக்கும் தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு தலைவனுக்கு 1000 பிரச்சனை. உங்களுக்கு உங்க சாப்பாடு உங்க தண்ணி, ஒரு தலைவனுக்கு 30 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. ஆனா மோசே முறுமுறுக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்பான். பிரச்சனை வரும்போது நீ கேட்க வேண்டியது, நீர் என்ன சொல்லுகிறீர். அற்புதம் நடக்கணும்னா நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே அற்புதம் செய்யும் 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 கத்தாவே, செய்யும் கத்தாவே, செய்யும் கத்தாவே, செய்யும். சில பேர் ஜெபம் எப்படி தெரியுமா, முதல்ல செய்யும் கத்தாவேன்னுவாங்க, ஒரு 10 நாள் பார்ப்பாங்க, செய்யும் கத்தாவே, அப்படி செய்யும் கத்தாவேன்னுவாங்க. அப்புறம் ஒரு 20 நாள் போன உடனே நம்பிக்கையெல்லாம் போயிடும், செய்யும் கத்தாவேன்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தவன், எங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. அற்புதங்கள் அம்மா செய்யும் கத்தாவேன்றதுனால வராது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அற்புதம் வரும். நீர் செய்யும் கத்தாவே இல்லை. அவர் என்ன சொல்ற தெரியுமா, பிள்ளை நான் செய்யணும் நான் செய்யணும், நீ என்ன மிரட்டுறியா, நீ என்ன செய்யணும்னு என்ன கேளு. மோசே போய் கேட்டான். உடனே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவன் ஜெபத்துல ஒரு மரத்தை காட்டினார். ஐயோ, என் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் எல்லார் வாழ்க்கையிலும் இது நிறைய நடக்கும். ஒரு மரத்துண்டை காட்டினார், அவ்வளவுதான். அவனுக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சு. உடனே போனா அந்த மரத்துல இருந்த ஒரு களியை வெட்டினா, அந்த கசந்த மாறா அந்த குளம் அதுல அப்படி தூக்கி போட்டான் பாருங்க. திடீர்னு அந்த ஹோல் தண்ணியும் தேன் ஊத்துன மாதிரி, லாரி லாரியா ஊத்துன மாதிரி ஸ்வீட் ஆயிடுச்சு. கசண்ட மாறாவை மதுரமாக்குவது நீ முறுமுறுப்பதினால் அல்ல, புலம்புவதால் அல்ல, என்ன செய்ய வேண்டும்னு கேட்டு அவர் ஒரு மரத்தை காட்டுற. எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்த கர்த்தர் கசந்த மாறாவை மதுரமாக்குறதுக்கு நீ முறுமுறுத்தா நடப்பது அல்ல, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஒரு தேவ பிள்ளை எந்த பிரச்சனை வந்தாலும், மரியாள் வந்து அப்படி ட்ரை பண்ணா, செய்யும் கத்தாவேன்னு. அவர் சொன்னார், வாய மூடு, உனக்கு எனக்கு என்ன போ அப்படின்னாரு. அம்மாவுக்கு நோஸ் கட்டு. உடனே அவங்க விளங்கிடுச்சு, அடாடாடாடா தப்பு பண்ணிட்டோமே, எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுற மாதிரி இங்கே கேட்டுட்டேன்ட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு போயிட்டான். மரியாள் சொன்ன கடைசி வார்த்தை பைபிளில் எழுதி இருக்கிறது அவ்வளோதான், நான் போகிறேன்பா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்ய. நீ பதறதுனால ஒரு அற்புதம் நடக்காது, உபவாசம் பண்றதுனால நடக்காது. வேணா உபவாசம் பண்றது என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு வேணா உபதேசம் பண்ணு. சுகமாக்கும் கத்தாவே இல்லை, சுகமாக்கணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேளு. இப்போ ஆண்டவர் வைட்டமின் சின்னா அந்த வியாதி சி த்ரூ ஃபினிஷ்டு. கேட்க பழகுங்க. நான் காலையில் சொன்னதை திரும்ப சொல்கிறேன், அவர் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறவரோட பேசிக்கிட்டே இருக்க பழகுங்க. டைரக்டாக அட்ரஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவா. அவர்கிட்ட பேசுங்க. அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் சாத்தானு பைத்தியக்காரனாக்கிடும். ஹல்லேலூயா. செய்யுங்க. ஊழியத்தில் கூட
ஒவ்வொரு முறையும் கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஹார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணும் ஆண்டவரே, என்னமோ டைரக்ஷன் இல்லாத போய்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியாது, நான் உள்ள கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பேசணுன்றது அவருக்கு தெரியும். அதுதான் தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசுறது. இல்லைன்னா 8 பாயிண்ட்டு. பரிசுத்த ஆவியானவரே வந்தாலும் 8 முடிச்சிட்ட பிறகு வாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிறைஞ்ச மனிதன் அந்த 8 கூட 8ஓட வருவான். அங்கே வந்து நின்ன உடனே ஆண்டவர் நடத்துகிற மாதிரி போவான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு இது போட்ட உடனே தண்ணி ஸ்வீட் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் குடிச்சாங்க, பெரிய சந்தோஷம். போதாதா இது? ஆண்டவர் சிமந்த சமுத்திரத்தையே பழந்தாரு. காலையில் எழுந்திருக்கும் போது மேக ஸ்தம்பம் தான் அவங்கள வழி நடத்துது. ராத்திரி வரும்போது குளிருக்கு கம்பளி கிடையாது. 30 லட்சம் பேருக்கு எங்க கம்பளி போடுறது? அதனால அக்கினி ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா இது மாதிரி நினைச்சுக்காதீங்க, ஏதோ ஒரு ஸ்தம்பம். லட்சோப லட்சம் மக்களை மூடுற அளவுக்கு விசாலமான ஸ்தம்பம். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அப்போ கண்ணால பார்க்கறாங்க. இப்ப நீங்களும் நானுமாவது கண்ணால அந்த மகிமையை பார்க்கல. இயேசு எனக்குள் இருக்கிறார், ஹல்லேலூயா. அவர் என் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆனால் அவங்க கண்ணால் பார்த்தாலும், இதுதான் இந்த கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, தொட்டு பார்க்கறது, டாக்டர் சொல்றது, இதையே பார்த்து வாழறான் பாருங்க. இவன் வந்து நேச்சுரல் மேன், சாதாரண மனிதன். கண்ணுக்கு தெரியாத இயேசு இங்கே இருக்கிறார், தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த உள்ள கண்களில் பார்க்கிறான் பாருங்க, அவன் ஆவிக்குரிய மனிதன். விளங்குறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சில நேரத்தில் ஜனங்கிட்ட பேசும்போது கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க நினைப்பாங்க நான் அவங்கள தான் பார்க்குறேன்னு. ஆனால் அவங்கள இந்த மாம்ச கண்ணு பார்க்கும்போது உள்ள கண்ணில் உள்ள பார்ப்பேன், அந்த ஹார்ட் எப்படி இருக்கு, சொல்கிற வார்த்தை ரைட்டா இல்லை வாயில் ஒன்று சொல்கிறாரு உள்ள ஒன்று இருக்கா, இது இங்கே பார்ப்பேன். வெளியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிவாங்க, உள்ள வந்து பயங்கர டர்ட்டியாக தெரிவாங்க இங்கே இந்த கண்ணுக்கு. நீங்கள் அப்போ தான் சென்ட்டு போட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே உள்ள ஒரு ஸ்மெல் இருக்கு. ஐயா என்ன நாறுதே, டாய்லெட் ஏதாவது இந்த அம்மாவோட வந்துடுச்சா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது என்னடான்னா, உள்ளான மனிதனில் நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம், உள்ளான மனிதனில் நீங்கள் பார்க்கலாம், உள்ளான மனிதனில் நீங்கள் டச் பண்ணலாம். பல வேளைகளில் நான் இப்படி ஜெபத்தை நடத்தும் போது என் ஸ்பிரிட், என்னுடைய ஆவி நீங்கள் கடைசியில் இருக்கிற ஒரு ஆளை வந்து தொடும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது நான் வந்து கையெல்லாம் வைக்க முடியாது. நான் உங்களுக்கு இது வந்து இந்த சென்சஸ் எப்படி கண்ணு இருக்கோ அப்படி உள்ள மனுஷனுக்கு கண்ணு இருக்கு, உள்ள மனுஷனுக்கு காது இருக்கு, உள்ள மனுஷனுக்கு ஸ்மெல் பண்ணுற நோஸ் இருக்கு, உள்ள மனுஷனுக்கு கை இருக்கு, நீங்கள் டச் பண்ணலாம். ஒரு ஊழியக்காரன் மேடைக்கு போய் நின்னான்னா அவன் உள்ள மனுஷன் ஜனங்களோட பேசி, உள்ள மனுஷன் ஜனங்களை பார்த்து, உள்ள மனுஷன் அசைவாட ஆரம்பிச்சிட்டா மக்களுக்கு ஒரு மன திருப்தி வர ஆரம்பித்து விடும். இயேசுவே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் மாம்ச கண்கள்ல வாழ்ந்துட்டப்பா, மாம்ச கண்கள்ல வாழ்ந்துட்டப்பா, பார்த்ததையே நம்பி வாழ்ந்தேன், என் காதுல எதை கேட்டனோ அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது, நான் தொட்டதுதான் ரைட்டுன்னு நம்பினேன், நான் எதை ஸ்மெல் பண்ணணும் அதுதான் கரெக்ட்னு நினைச்சேன், எதை டேஸ்ட் பண்ணணும் அதுதான் கரெக்ட்னு நினைச்சேன். இன்று இயேசுவின் நாமத்தினால
என்று இயேசுவின் நாமத்தில் உள்ளான மனிதனில் இருந்து நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளான மனிதன் அந்த ஆவிக்குரிய கண்களோடு, அந்த ஆவிக்குரிய காதுகளோடு, ஆவிக்குரிய சுவையோடு, ஆவிக்குரிய நுகர்வோடு, ஆவிக்குரிய தொடுதலோடு எனக்குள்ளிருந்து வாழ நான் அனுமதிக்கிறேன். ஆமென். இப்ப என்னாச்சு தெரியுமா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? 12 ஊற்றுக்களை திறந்தார். 12 கோத்திரத்துக்கு 12 ஊற்று. எல்லாம் தண்ணி குடிச்சாங்க. ஏராளமான 72 மரங்கள் எல்லாம் ஒரே பேரிச்ச மரம், பழம்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க. இருந்துட்டு மறுபடியும் நடந்து வராங்க. 17வது அத்தியாயத்துக்கு வராங்க. இது என்ன தெரியுமா? மாம்சத்தில் வாழற மனுஷன் அப்பு டவுனு, அப்பு டவுனு, அப்பு டவுன். ஒரு நாளைக்கு ரொம்ப ஹையாக இருப்பான், ஒரு நாளைக்கு அப்படியே போயிடுவான், ஒரு நாளைக்கு அப்புன்னு வருவான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு ஒரு நாளாவது மூட் அவுட் ஆனாரா? சொல்லுங்க. இல்ல. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஃபயரா இருந்தாரு. அப்புறம் ஒரு 2 நாள் புசுக்குன்னு போயிட்டார். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் இருந்தாரா? கேட்க எஸ்ஆர்னு சொல்லுங்க. சரி, அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அப்பு டவுனா இல்லை ஹையர் 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 ஹையரா? நீங்க அதை கேட்கணும், எதிர்பார்க்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைனா அப்படித்தான், அது போராட்டம் தான். போராட்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஃபாதரே பாட்டு எழுதியிருக்கிறாரு, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நல்ல கவனிங்க, சத்தியமா நீங்க போராடுற போராட்டம் நல்ல போராட்டம் இல்லை, அது கெட்ட போராட்டம். கர்த்தருக்காக வாழும்போது ஒரு போராட்டம் வருது பாருங்க, அதுதான் நல்ல போராட்டம், அதுதான் விசுவாச போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்க போராடுறதெல்லாம் பயந்தாங்குழியத்தனமா போராடிக்கிட்டு இருக்கிறீர்கள். அது பயந்து போராடுறீங்க பாருங்க, என்ன நடந்துருமா, அது நல்ல போராட்டம் இல்லை, அது கெட்ட போராட்டம். நீங்க கடைசி நாள் சாகும்போது சொல்லுவீங்க, நான் வாழ்க்கையெல்லாம் கெட்ட போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுவரை எனக்கு பரலோகத்தில் இருக்கு ஆப்பம். நான் உங்களுக்கு என்னத்தை பதில் சொல்ற? பரலோகத்தில் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. மேடு பள்ளம் உண்டு. அது யாருக்கு? வெளி மனிதனுக்கு. இந்த மாம்சம் திடீர்னு ஒரு நாளைக்கு படுத்துரும். சில வேளையில் எனக்கு எழும்பவே ஆசை வராது, சில வேளை எழுந்திருக்கும் போதே குதிக்கலாம் போல இருக்கும். இதை நம்பி ஒருத்தன் வாழலாமா? அது ஸ்கிசோஃபெர்னியா மாதிரி. ஒரு பைத்தியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒருத்தன் வாழலாமா? ஒரு நாளைக்கு நான் ஹோன்றான், ஒரு நேரத்துக்கு ஒன்றுமில்லைன்றான். ஆனால் நீ உள்ள ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதனை நீ பார்த்து வாழ்ந்தினா அவன் ஒரு நாள் அப்பவும் இல்லை, அவன் ஒரு நாள் லோவும் இல்லை, அவன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அதான் பைபிளில் இருக்கு, அவருடைய மகிமையின் சாயலை கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ, நீங்க உள்ளான மனுஷன்தான் உங்க நிஜ மனுஷன், நீங்க புது சிருஷ்டி. எந்த அளவு இந்த புது சிருஷ்டியை பற்றி பேச போறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். உன்னுடைய பரிசுத்தம் வெளியே இல்லாம உன்னுடைய பரிசுத்தம் உள்ளான மனிதனுக்குள் இருக்கிறது. வேத புத்தகம் இதை அடிச்சு பேசுது. தேவனுடைய சாயலின்படி மெய்யான பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா வெளியே எப்படியாவது இருங்க, ட்ரெஸ் எல்லாம் அறக்குறையா போடுங்கன்னு நான் சொல்லலை. அது மற்றவர்களுக்கு சாட்சி என்பது வேறு. ஆனால் என் பரிசுத்தத்துக்கும் நான் வெளியே பண்ணுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. என் பரிசுத்தம் உள்ளான மனிதனிலே அவருடைய சாயலின்படியே
பரிசுத்தமா நான் உள்ள இருக்கிறேன். இந்த பார்வை வரும்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சரி, உடனே என்னாச்சு தெரியுமா? ஏலிம்ல இருந்து பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. ஏலிம்ல இருந்து வந்த உடனே இப்பதான் நான் என்னுடைய சீக்கிரம் முடிக்கிறேன். ரெவிதீம் என்கிற இடத்துக்கு வந்தார்கள். சீக்கிரமா எடுங்க. யாத்திராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவிதீமில் தண்ணி இல்லை. இந்த வனாந்தரத்தில் உலகத்தில் நீங்க நினைக்கிற நேரத்திலலாம் தண்ணி இருக்காது. சில பேர் நான் நினைக்கிறது நடக்கணும், நடக்காது. இந்த உலகத்தில் நடக்காது. பரலோக ராஜ்யத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்வார். இந்த உலகத்தில் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நினைப்பதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க போறது கிடையாது. தண்ணி இல்ல. சீக்கிரமா படிங்க. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி அண்டர்லைன் பண்ணுங்க, வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு தண்ணி தா. அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். பரீட்சை பார்க்கிறது இரண்டாவது அண்டர்லைன் பண்ணுங்க. வாதாடி, பரீட்சை பார்த்து 2. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியா, தவணம் அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, விரோதம் அண்டர்லைன் பண்ணுங்க. முறுமுறுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்றார்கள். கொன்று போட ஆண்டவர் இவ்வளவு மகத்துவமா கொஞ்சம் முன்னால தான் இதெல்லாம் அற்புதம் பண்ணி கொண்டு வர்றாரு. இது ஒரு நேச்சுரல் மனுஷன், சாதாரண மனுஷன், இயேசுவை கவனம் இல்லாத ஒரு மனுஷன், புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் பெருசா இருக்காது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்க போனீங்களே அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்களா, பிரைஸ் லார்ட் சொன்னாங்க, எனக்கு மறந்துடும், எனக்கு தெரியலையே அவங்க பிரைஸ் லார்ட் சொன்னாங்களான்னு தெரியலையே, நான் அதை எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் உள்ளான மனிதனில் வாழும் பொழுது இந்த வெளியே வர்றதெல்லாம் உங்களை அவ்வளோ பாதிக்காது. நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், உங்கள் பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் வாங்கன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு கர்த்தர் பயன்படுத்தினா போதும் அண்ணா, அதுக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணான்னு வாங்க. நீங்கள் பூலோகத்தில் இருக்கிறீங்களே தவிர உங்கள் உடம்பு தான் பூலோகத்தில் இருக்குது. உங்கள் உள்ளான மனுஷன் பரலோக மண்டலத்தில் சுவாசித்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்னேன், பரலோக மண்டலத்தில் வாழறவனு பிசாசு போய் தாக்க முடியுமா? சொல்லுங்க வாயத்தை. முடியாது. உள்ள போக முடியுமா? முடியாது. எங்க அவன் தொட முடியும்? வெளி. பரலோகத்தில் இருக்கிறவனு தொட முடியாது. நீங்க அந்த உள்ளான மனிதன்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வாழுகிறீர்களோ சாத்தான் பிரச்சனையே டிமினிஷ் ஆயிடும். நாளடைவில் அப்படியே அது குறையறது தெரியும். தேய்பிறையாக மாறிவிடும். இயேசுவின் உள்ள இருக்கிறாரு. நான் புது சிருஷ்டி என்பது வளர்பிறையாக மாறும் பொழுது இவைகள் எல்லாம் தேய்பிறையாக மாறிவிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்களுடைய அந்த வெளி உலகத்திலேயே வாழற வாழ்க்கையின் பார்வையை கர்த்தர் மாற்றிட்டார்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜம்ப் அடிக்கிறேன். 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இங்க கவனிங்க, பெரிய எகிப்தியர்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப அமலேக்கியர் வந்தாங்க. அமலேக்கியர் என்ன இடத்துல வந்து தாக்குனாங்க? ரெவிதீமிலே. சத்தமா சொல்லுங்க. ரெவிதீமிலே. அந்த நேரம் என்ன நடந்துகிட்டு இருக்குது? முறுமுறுப்பு, விரோதம், கசப், வாதாடு. சொல்லிக்கிட்டே வாங்க. வாதாடிக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட பரீட்சை பார்க்கிறவர்கள், விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள். பரீட்சை பார்க்கிறவங்கன்னா என்ன தெரியுமா? அது கீழே இருக்கும்.
கர்த்தர் எங்களிடத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தார்கள். வசனம் 7. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம். இப்ப கவனிச்சிருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. இந்த ஒரு வசனம் உங்களுக்கு போயிடுச்சுன்னா பிசாசோட போராட்டம் உங்களுக்கு பல மடங்கு கீழே போக ஆரம்பிச்சிடும். யாருக்கு இந்த டெக்னிக் நான் சொல்லி கொடுக்கணும்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த உலக தேவையை பெருசா பார்த்துக்கிட்டு எனக்கு தாகம், சில பேருக்கு ஒரு அன்பு பசி, அவங்களுக்கு இயேசுவெல்லாம் தேவையில்லை. சில பேருக்கு காசு 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 காசு, சில பேருக்கு எல்லாரும் சுவாமி ஐயா 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 ஐயான்னு சொல்லணும். சில பேருக்கு போட்டோ கிளிக் 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 கிளிக்னு எடுக்கணும். சில பேருக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும், சாப்பாடு பிண்டம். இந்த உலகத்துல சாப்பாடு, குடிக்கிறது என்ன, டிசிப்ளின், இந்த நேரத்துக்கு எனக்கு இது வேண்டும், காலையில் 8 மணிக்கு எனக்கு காஃபி வேண்டும், அதுல வேற ஒரு கர்வம், எனக்கு இது இந்த நேரத்தில் இருக்க வேண்டும், எல்லாம் வேண்டும். இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிசாசு சொல்லுவான், அல்வா கிடைச்சிச்சிரான் நமக்கு. நீங்களே அவன் நாக்கில் எச்ச ஊற வச்சிருவீங்க. உங்களை பார்த்தாலே பிசாசுக்கு இது நமக்கு மதுரை அல்வாடா இது அப்படின்னு வருவான். இல்லைன்னா சிவகாசி கடலை மிட்டாயின்னு வருவான், இல்லைன்னா சேலத்து மாம்பழம்னு வருவான். ஒரு சிலருக்கு பிள்ளைக்குட்டி எல்லாரும் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விட்டீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அப்புறம் அந்த கதை என்ன, இந்த கதை என்ன, அந்த கதை என்ன, இந்த கதை என்ன, அவளுக்கு பேன் பார்க்கறது, இவங்களுக்கு இதுலயே கவனமா வாழறீங்க பாருங்க. இதை பார்த்துட்டான்னா பிசாசு 10 லட்சம் மைல் தூரத்தில் இருந்தா கூட உங்ககிட்ட அப்படியே காந்த மாதிரி ஒட்டிக்குவான். சொல்லுவான், நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். பிசாசுகள் இயேசுவை பார்க்கும்போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? தூரத்தில் பார்க்கும்போது இயேசு அந்த கதரேனர் நாட்டிலலாம் நீங்க எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். தூரத்தில் பார்த்து, நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் கேப்பே இல்லை. கேப் இருக்கு, பெரிய கேப், சம்பந்தமே இல்லை. எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல. இதுக்குத்தான் கர்த்தரை, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி கர்த்தர் 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 கர்த்தர்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பரிதாபம் நம்ம தாங்க. நமக்கு ஒரு உலகம் இருக்குங்க. அங்கே நான் காண்பேன் நோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. அந்த கவனத்தில் வாழுங்க. யோனாவை கண்டேன், பெரிய மீனும் இல்லையே வானலோகத்திலே. யோனாவை கண்டேன், இல்லையே வானலோகத்திலே. அதுதான் இந்த உலகத்துல அந்நியனும் பரதேசியமா வாழ்ந்து நமக்கு ஒரு பரலோகம் இருக்குன்னு வாழறீங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளை பிசாசு கிட்ட வர்றதுக்கு 1000 முறை யோசிப்பான். இப்ப நான் சொல்றது, பிசாசு உங்களை தொட்ட பிறகு எப்படி வெளியே வர்றதுன்னு இல்லை, அவன் கிட்ட வராம அவனை எப்படி விரட்டுறது. கிட்ட வரும்போதே அவனுக்கு தெரியும், சி 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 இது வேறப்பா, இது பரலோகவாசி அப்பா, இது இதுகிட்ட ஏன் நம்ம போகணும், இங்க போலாம் இங்க போலாம், இதுதான் புருஷன் அழுதுனுக்குது. அவனுக்கு தெரியும், உன் பலவீன பகுதி அவனுக்கு தெரியும். உபாகமம் 25:18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, இங்க கவனிங்க, இது ரெவிதீமை பற்றி மோசே சொல்றாரு. இந்த இடத்தை பத்தி, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாம உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், அண்டர்லைன் பண்ணுங்க, இளைத்தவன், அப்புறம் விடாய்த்தவன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீ இளைச்சி போகும்போது
சொல்லுங்க, நீ இளைச்சு போகும்போது, இளைச்சு நீ போகும்போது, சோர்வுல இருக்கும் பொழுது, சோர்வுல இருக்கும்போது பிசாசு உன்னை குறிவைப்பான். பிசாசு உன்னை குறிவைப்பான். இளைச்சு அப்புறம் விடாய்த்து இருக்கு, விடாய்த்து தாகம், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்றைய அந்த நேரம் பிசாசு உன்மேல் கண் வைப்பான். அடுத்தது, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள. பின்னால நான் ரொம்ப தீவிரமா போக மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்குவேன், மீட்டிங்க்கு வந்துருவேன். சில பேர் சொல்றாங்க ரொம்ப முன்னால போனா பிசாசு அடிப்பான்னு. நான் சொல்லட்டா, முன்னால போனா அடிக்கிறது அது ராஜரீக போராட்டம் ஐயா. நீ பின்னால இருந்துகிட்டு இருந்து திடீர்னு அடி வருது பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பின்புறத்தில் இருந்து உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம், பலவீனரை எல்லாம் வெட்டினான், வெட்டினான். இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, சாத்தான் சாத்தான் யாரை யாரை வெட்டுவான். வெட்டுவான். இன்னொரு முறை, சாத்தான் சாத்தான் யார் மேல் யார் மேல் அதிகாரத்தை காட்டுவான். அதிகாரத்தை காட்டுவான். யார் மேல் யார் மேல் தன்னுடைய நோய்களை போடுவான். தன்னுடைய நோய்களை போடுவான். சீக்கிரமா சொல்லுங்க, சாத்தான் சாத்தான் யாருடைய பணத்துல யாருடைய பணத்துல கைய வைப்பான். கைய வைப்பான். சாத்தான் சாத்தான் யாருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவான். யாருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவான். நம்பர் 1, நம்பர் 1 இளைச்சு போனவன். இளைச்சு போனவன். நம்பர் 2, நம்பர் 2 விடாய்த்தவன். விடாய்த்தவன். ஆசை ஆசை ஆசை, இது வேணும் அது வேணும். இந்த உலகத்து கருத்தையே யோசித்துக்கிட்டு இயேசு சொன்னாரு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், ஐயோ எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம். இந்த வருஷம் என்ன ஆகும், இந்த வருஷம் எக்கானமி என்ன ஆகும், இந்த வருஷம் இத மாதிரி இருக்கிற ஆளுங்களை பிசாசு கண் வைக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கும் பிசாசுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்குது, கையை வருத்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் சொல்லுங்க, பின் வருகிற, அதாவது நான் ரொம்ப முன்னணியிலெல்லாம் ஊழியம் செய்யல அண்ணா, நான் பின்னால இருக்கிற அண்ணா. வருது அண்ணா, வருது வருது. பின்னால நீ இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. தேவனுடைய சேனையில முன்னால வந்து செத்தாலும் சாகிறேன்னு வா. அதுதையா வீரனுக்கு அழகு. நான் வெளியே போய் எல்லாம் ரொம்ப ஊழியெல்லாம் பண்றது இல்லைன்னா, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இரு இரு. பின்னால இருக்கிறவர்களை பிசாசு இனி வருகிற நாளிலே கண்ணை வைக்க போறான். முன்னால இருக்கிறவங்களுக்கு வருதே அது போராட்டமே வேறையாது. அது நல்லது ஒரு போராட்டமே, அது வேறையாது. நான் பிரிச்சு சொல்லிடுறேன், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பாவம் பிசாசு. நீங்களே வா 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 வான்னு கூப்பிடுறீங்க, அவன் வரான். அப்புறம் ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க அவன் போகணும்னு. அதாவதுங்க சொல்லுவாங்க, தேளை தூக்கி உடம்புல போட்டுட்டு கொட்டுதே கொட்டுதே. நான் என்ன பண்ணிட்டு, நீ தானே போட்ட பனியனுக்கு உள்ள. இந்த வருஷம் சாத்தான் உங்களை ஸ்மெல் பண்றதுக்கே பயப்படணும். காலையில் நீங்க எழும்பும் போதே, ஐயோ எழும்புறானே, என்ன பண்ண போறானோ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆவிக்குரிய உலகத்துல நம்ம எல்லாம் பார்க்கல இன்னும். நம்ம பார்த்ததெல்லாம் ரோஜா மனம், சாக்கடை மனம். ஆவிக்குரிய உலகத்துல வாழும்போது நான் சொன்னேன், ஒரு இச்சையோட ஒருத்தர் கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல உங்களுக்கு ஒரு துர்நாத்தம் வீசும். கசப்பா வராங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு விதமான துர்நாத்தம். வாதாடுறது, இப்ப கேட்கறது, வாதாடுறது. நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், அகந்தையினால் மட்டும் வாது பிறக்கும். சும்மா வாதிட பழகாதீங்க.
உங்ககிட்ட வருகிறவர்கள் 1000 பிரச்சனையோடு வருகிறார்கள். அவங்களுக்கு ஏதோ ஊர்ல நடக்கிற உபதேசங்களை பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என் வாழ்க்கையில படிச்சதுல எத்தனையோ பாவம் செய்தவங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாருங்க, கம்ப்ளைண்ட். வாங்க வாங்க பிரைஸ் அலர்ட். அவங்க போன உடனே வந்தாங்க பாரு, அதுங்க இருக்கு, அதுங்க கதையெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் பிசாச உள்ள வரவேற்குதுங்க. தயவு செய்து கவனிங்க. எனக்கெல்லாம் உங்க மேல கோபம்னா உங்களை பார்த்து சிரிக்கவே வராது. அண்ணா நீங்க சாந்த குணம் இல்லையா? சாந்த குணம் இருக்கு, எனக்கு நடிக்க தெரியலையே. ஜேம்ஸ் மெலோனி என்று ஒரு பவர்ஃபுல் ஊழியக்காரர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்காரர். நான் ஜெர்மனில் இருக்கும்போது அவரை பற்றி கேள்விப்பட்டேன். ஏன்னா பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், பில் ஜான்சன், அப்புறமா ராண்டி கிளாக்கு, அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய சுகமளிக்கிற ஊழியம் செய்கிறவங்க, அவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரியேட்டிவ் மிரக்கல் கிஃப்ட். கிரியேட்டிவ்னா இல்லாத ஒரு அவயவத்தை நீங்க ஜெபம் பண்ணும்போது உருவாக்குவது. அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்ப ஜேம்ஸ் மெலோனின்னு ஒரு பெரிய ப்ராஃபட் இருக்கிறாரு. அவர் கூட்டத்தில் கையே இருக்காதுங்க, நோ கை, ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும். அவர் இயேசுவின் நாமத்தினால சர்ன்னு கை வந்துடும். நாக்கு இல்லாத அவங்க கணவனை ஒரு மனைவி கூட்டிகிட்டு வருது. பார்த்தா நாக்கே இல்லை, கிரியேட்டிவ்லயே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நாக்கு வா என்றார் பாருங்க, சர்ன்னு எழுது காட்டுது. ஐபால் இல்லை, ஐபால். அவர் ஜெபம் பண்ண உடனே பட்டுன்னு ஐபால் வருது. கிரியேட்டிவ் மிரக்கல். இந்த பில் ஜான்சன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அவர் கூட்டத்துக்கு போனோம், அவர்கிட்ட இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. காலே இல்லைன்னா கால் முளையுது. அப்போ நாங்கள் போய் அவர்கிட்ட முட்டி போட்டு இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தலைமையில் கையை வச்சு அந்த இம்பார்ட்டேஷன் கேட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் கூட்டங்களில் இது மாதிரி பல்லு இல்லாதவங்களுக்கு பல்லு வர்றது, கை இல்லாதவங்களுக்கு கை வர்றது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ராண்டி கிளார்க்கு சொன்னார். உடனே ஜேம்ஸ் மெலோனின்னுட்டு அவருடைய பிரசங்கத்தை அத்தனையும் எடுத்துட்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அவர் இந்த கிஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதே வேற. அப்படியே சொல்கிறார், உனக்கு கால் ஏன் உடஞ்சிச்சு, நீ எந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த, எந்த பேக் கலர் தூக்கிட்டு போனேன், எந்த காரில் திரும்பி வந்த, எல்லாம் சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு ஒரே கதறலாம் இருக்கும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சிட்ராத்னு ஒரு ப்ரோக்ராம் வருது அமெரிக்காவில். அது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அற்புத அடையாளங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்கள போய் அவர் பேட்டி கண்டு தன்னுடைய டிவியில் அவங்கள கேட்குறாரு. திடீர்னு ஜேம்ஸ் மெலோனி இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறாருன்னு பார்த்த உடனே கிளிக் பண்ணிட்டேன். பார்த்துட்டு எனக்கு ஷாக்கு. அது அவர் இல்லைன்னு நினச்சிட்டேன். அவர் ரொம்ப ஜெய்ஜாண்டிக் மேன், பயங்கர உயரம், பயங்கர ஷோல்டர், பெரிய கோலியாத்து மாதிரி இருப்பார். பார்க்குறேன் அவரை வீல் சேரில் உட்காந்து தள்ளிட்டு வராங்க. கண்ணு தெரியல, இந்த கண்ணுக்கு கருப்பு துணி, ஒரு கண்ணு மட்டும் இருக்குது, முடியெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாய் இங்கே இருக்கிற வாய் இங்கே காதுகிட்ட போயிருக்கு, குச்சி கூட பரவாயில்ல அப்படி இருக்கிறாரு. ஒடுங்கி போய் வீல் சேரில் இந்த டியூப்லாம் இருக்கு. எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. பார்க்குறேன் இவர் இல்லை, ஜேம்ஸ் மெலோனி இவர் இல்லை. அவர்கிட்ட பேட்டி காணும்போது தான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதனுக்கு பிரெயினில் கேன்சர் வந்துடுச்சு. அந்த பிரெயின் கேன்சரில் செத்து பிழைச்சி. அப்போ அந்த இவர் கேட்குறாரு, இதை பற்றி உனக்கு ஆண்டவர் ஏன் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு. அந்த ஜேம்ஸ் மெலோனி என்ன தாழ்மையுள்ள மனுஷன். அவர் சொல்கிறாரு, நான் பல வருஷம் உழைச்சேன், அந்த உழைச்சி களைச்சேன். கவனிங்க, அந்த களைக்கிற நேரம் நீங்கள் பலவீனப்படுற நேரம். நல்லா கவனிங்க ஊழியக்காரர்கள் கூட சொல்கிறேன்,
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாதாடி வழக்காடி முறுமுறுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க பலவீனராக மாறிவிடுவீர்கள். சாத்தான் நீங்க வழக்காட வைக்கிறத எதுக்குன்னா உங்களை வீக்காக்க. அவனுக்கு தெரியும் உங்களை நீங்க வீக்கா இல்லைன்னா உங்களை தொட முடியாது அவனால. சோ அவங்கள முறுமுறுக்க வைக்கிறது, நெகட்டிவா பேச வைக்கிறது. நாங்கெல்லாம் கொல்ல போறோம், நாங்கெல்லாம் அழிஞ்சிருவோம், இந்த நெகட்டிவ் பாதக வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது. அடுத்தது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா பாருங்க. என்றைக்கு இயேசு எனக்கு உள்ள வாசம் பண்றாரு, ஆவியானவர் என் மேல தங்கி இருக்கிறாரு, என்னை சூழ தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அதை நீங்க பார்க்கலையோ அந்த நேரம் நீங்க அவரை டெஸ்ட் பண்றீங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது? இயேசு உள்ள இருக்கிற கவனம் போகும்போது பலவீனமாவீங்க. வெளியே அதே மாதிரி இருக்கிறீங்க, உள்ளான மனுஷன் சோர்வு அப்படியே முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி வீக் ஆகுது. அந்த வீக் ஆகும்போது உங்கள் நடை பின்னால் போகிறது. விடாய்த்திருக்கையில் இளைத்திருக்கையில் பின்னால் வரும் பொழுது பலவீனரை எல்லாம் வெட்டினான். அப்போ அந்த ஜேம்ஸ் மலோனி சொல்றாரு, நான் 70 வயசுக்கு மேல ஊழியத்தில் களைச்சு போன பிறகு நெகட்டிவா மாறினேன், பலரை குறை சொல்ல ஆரம்பிச்சேன். அப்பொழுது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, கொலைக்காரனை கூட கர்த்தர் அப்போஸ்தலன் பவுலாக மாற்ற முடியும். ஆனால் இந்த குறை சொல்லிக்கிட்டே பின்னால் ஒன்று முன்னால் ஒன்று வாயில் பேசுறது, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியுமா ஒரு டேஞ்சர். அதில் என்ன ஷேக்குன்னா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய வீடியோவை காட்டுறாங்க, நாக்கு அப்படியே வர்றது, அப்படியே பார்க்குறேன் நான், நாக்கு வருது, அப்படியே கண்ணே இல்லாத கண்ணு வருது. இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்த ஒரு மனிதன் இப்படி ஆக முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே சாகும் பரியந்தமும் நான் நேராக பேசினாலும் பேசிடுவேன், இந்த கம்ப்ளைனிங் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே, குறை வேண்டாம் ஆண்டவரே. இது உபவாச ஜபத்தில் போவதல்ல. நீங்கள் மனம் திரும்பி, இனி என் நாக்குனால நான் மற்றவர்களை பேச மாட்டேன், கம்ப்ளைனிங்களை இறங்க மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறத நான் சந்தேகப்படவே மாட்டேன். வாதாட்டத்துக்கும் வழக்காடலுக்கும் முறுமுறுக்கிறதுக்கும் நான் பலியாடாக மாட்டேன். கல்லை தூக்குறாங்க, மோசே அடிக்க கல்லை எடுக்கிறான். என்னமோ சொல்லுவாங்க, பைட்டிங் த ஹேண்ட் தட் கம்ஸ் டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்ய வர கையையே நீ கடிக்கிற. உனக்கு உதவி செய்ய வர தேவ மனிதர்களை நீ கடிக்க வேண்டாம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நான் நேற்று சொன்னேன், ஒரு போராட்டத்தில் கூட நீங்களும் நானும் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். பைபிள் சும்மா எழுதி வைக்கல. சாத்தானுக்கு நீங்க மேட்ச் கிடையாது. அவன் உங்களை தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை பார்க்கும்போது இயேசு உள்ள இருக்கிறதை பார்க்கிறான். அவன் ஒரே ஒரு வழியில தான் உங்களை தாக்க முடியும், நேராய் அல்ல, தந்திரமாய். அது என்ன தந்திரம்? உங்க தாகத்தின் நேரத்தை பார்ப்பான், எதுல நீ பலவீனம் என்று பார்ப்பான், எது இல்லாம நீ வாழ முடியாதுன்றாயோ அதை பார்ப்பான். சில பேருக்கு லவ், சில பேருக்கு இது, சில பேருக்கு தொழில், சில பேருக்கு பணம், சில பேருக்கு நோ டைம் ஃபார் காட். அந்த பலவீன பகுதியை பார்ப்பான். பார்த்துட்டு அந்த பலவீனரை பட்டயத்தினால் வெட்டுவான். இது யாருக்கு நடந்தது? இஸ்ரவேலர், தேவ புய பலத்தில் நடந்த இஸ்ரவேலர், சிவந்த சமுத்திரம் பிளந்த இஸ்ரவேலர், தேவ மகிமை எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே வந்த இஸ்ரவேலருக்கு நடந்தது. இது ஒரு வார்னிங் இல்லையா? இது ஒரு வார்னிங் இல்லையா?
சில பேர் சொல்றீங்க, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல இருப்பதே ஆபத்து. நீ எவ்ரி டே யூ ஹேவ் டு கோ அஹெட். ஒவ்வொரு நாளும் நீ முன்னால போகலைன்னா பின்னால போறேன்னு அர்த்தம். பின்னால் இருக்கிற பழையத்தின் பின்னால் இருக்கிறவர்களை சாத்தான் தாக்கினான். ரெவித்தீமிலே வந்து அமலேக்கியரை அடிச்சான். ஏன்னா அமலேக்கியருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, விடாய்த்து இருக்கையில். தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க, சோர்வுல ரொம்ப நேரம் இருக்காதீங்க. சுய பரிதாபத்தில் நான் வருவேன், என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க, என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க, என்ன எல்லாரும் என்ன 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 இந்த செல்ஃப் பிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் பிசாசு உங்களை விழுங்குறதுக்கு வாசலை திறக்கிறது. நீங்க சொல்லுங்க, என்னோட இயேசு இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்லியிருக்கலாம் இஸ்ரவேலர்? கர்த்தர் செங்கடலை பிளந்த கர்த்தர், கசந்த மாறாவை மதுரமாக்கின கர்த்தர், அடிமையா இருந்த என்னை இத்தனை அற்புதங்களை காட்டின கர்த்தர், என்னை வாழ வச்ச கர்த்தருக்கு நான் நன்றியா இருப்பேன். இல்லாததை பார்க்க மாட்டேன். இதுவரை என்னை உயிரோட வச்சாரே. நன்றி உள்ளவனை சத்துரு கிட்ட வர நடுங்குவான். இதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்ல பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லுவாங்க. ஐயோ என்ன, சில பேர் என் கூடவே இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, ஐயோ உங்களோட இருக்கிறது பாக்கியம்னு அழுவாங்க. சில பேர் இவரோட இருக்கிறது என்ன பாக்கியம் நினைப்பாரு. சிலருக்கு எல்லாமே, ஒரு நல்ல சாப்பாடை பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். ஏண்டானா இந்த சாப்பாடே இல்லாத ஒரு நாள் இருந்தனேன்னு. இது ஆரம்பத்தில் வரும். நல்ல சாப்பாடே பழகிட்டீங்க, இல்லைன்னா ஆத்திரம் வரும். இந்த நன்றி உணர்வு உள்ளவர்களை கர்த்தர் சத்துரு தொடுவதற்கு பயப்படுவான். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், சாத்தானுக்கு கதவை இறுக்கமா மூடிடுங்க. முறுமுறுக்க மாட்டேன், வாதிட மாட்டேன், இந்த தாகத்தை நான் ரொம்ப பெருசா பார்க்க மாட்டேன். இல்லாததுல அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அதை ரொம்ப பெருசாக்காதீங்க. இருக்கிறத பார்த்து நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. இல்லாதது எல்லாம் தானா வர ஆரம்பிச்சிடும். எல்லா பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறாங்களா, அதுக்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. அவங்களுக்கு என்ன குறைன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் மாத்துவார். இப்ப நான் முடிக்க போறேன். இப்படி ஒரு யுத்தத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? இந்த நேரம் மோசஸ் கிட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு இதுதான். இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை. இது வந்து எனக்கு 10 நாள் பிரசங்கம். இது மோசஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இந்த மக்கள் பலவீனத்தை பிசாசு பயன்படுத்தி கொண்டான். பைபிள்ல இருக்கு, உன் பலவீனத்தில், வெரி குட், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தில் வாழும்போது உங்க பலவீனத்திலெல்லாம் அவர் பலம் வந்து நிறைச்சு. இப்ப நான் நேற்று வந்தேன், எவ்வளவு பலவீனத்தில் வந்தேன்னு எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். என் வாழ்நாள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். சில நேரம் புல்பீட்லேயே விழுந்து செத்துருவேன்னு நினச்சிக்கிட்டு வந்து நிற்பேன். ஆண்டவர் பலன் வரும். அவருக்காக நீங்கள் உங்களை வாழும்போது உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் உங்களுக்குள் பூரணமாக வெளிப்படும். ஆனால் சாத்தானும் நீங்கள் பலவீனத்தை சகிச்சுக்கிட்டே இது என் பலவீனம், இது என் பலவீனம் அப்படி இருந்தீங்கன்னா அந்த பலவீனத்தில் அவன் சொல்லுவான், உன் பலவீனத்தில் என் பலன் வழங்கும். இது ஒரு லா. கர்த்தரும் உங்கள் பலவீனத்தை பலனால் நிரப்புகிறார். சாத்தானும் உங்கள் பலவீன பகுதியில் தன் பலத்தை காண்பிக்கிறான். நான் சொல்றது நெகட்டிவ் டீச்சிங் மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சாத்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆளி இல்லை. நீங்கள் கதவை திறந்தீங்க, உள்ள வந்தான். நாய் உங்களை விட பெரிய பலசாலி இல்லை. நீங்கள் கதவை மூடிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் வழியே இல்லை. நீங்கள் திறக்கிறீங்க, உள்ளே வருது. உள்ளே வந்துட்ட பிறகு போராடுறீங்க 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 போராடுறீங்க. அப்பா மோசஸ் சொன்னார், இப்போவே ஒரே வினாடி கண்ணை மூடுங்க, நான் அப்புறம் அடுத்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லி கண்ணை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லுங்க, பிதாவே
இந்த மாதிரி பாதக வார்த்தைகள், இந்த மாதிரி பாதக வார்த்தைகள், எது இல்லையோ, எது குறைவோ, எது அடுத்தவங்க கிட்ட எனக்கு பிடிக்கலையோ, எது அடுத்தவங்க கிட்ட எனக்கு பிடிக்கலையோ, அதையே நான் பேசுறது மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சுய பரிதாபத்தை மன்னிச்சிருங்க. எனக்கு 1000 நன்மை செய்திருக்கிறீங்க, 1000 நன்மைகள் செய்திருக்கீங்க. ஆனா எது எனக்கு இல்லையோ, அதையே நான் நினைச்சிட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்களா? எனக்காக இருக்கிறீங்களா? எனக்கு நீங்க நன்மை செய்வீங்களா? அப்படி என்பதை நான் சந்தேகப்படுறேன். மன்னிச்சிருங்கப்பா. அப்படி என்பது சந்தேகப்பட்டதை மன்னிச்சிருங்க. நான் பரீட்சை பார்க்கிறத மன்னிச்சிருங்கப்பா. நான் பரீட்சை பார்த்ததை மன்னிச்சிருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்களை, என் வாயால, என் வார்த்தையால காயப்படுத்துறத மன்னிச்சிருங்கப்பா. காயப்பட்டதை மன்னிச்சுங்க. அதனால நான் விடாய்த்து போனேன், அதனால நான் இளைத்து போனேன், அதனால நான் பின்னான பாளையத்துல வர ஆரம்பித்தேன், பலவீனப்பட ஆரம்பிச்சேன், சத்ருவுக்கு பலிகடாவாக மாறினேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த முறுமுறுக்கிற பாவத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன். சத்ருவுக்கு என்னிடத்துல இடம் இல்லை. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிதாவே, ஊழியர்களை பேசுறத மன்னிங்க. எனக்கு விளங்காததெல்லாம் நான் கமெண்ட் அடிச்சத மன்னிச்சிருங்க. நெகட்டிவா பேசுறத மன்னிச்சிடுங்க. இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவிடுங்க. வாசலை நான் மூடுகிறேன். இந்த ஆண்டு பலத்தின் மேல் பலனடைய போகிறேன். சத்ருவுக்கு நான் பலிகடாவாக வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நாளும் சத்ரு என்னை அழிக்க அவசியம் இல்லை. நான் அவனை எதிர்த்து நிற்பேன். நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவுறதுக்காக ஸ்தோத்திரம். யார் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அவர்களோடு இணைந்து கொள்ளுவேன். குறை சொல்லுகிறவர்களை விட்டு நான் கொஞ்சம் தூரம் விலகுவேன். ரத்தத்தில் என்னை கழுவும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும், எல்லா விரோதத்தையும், எல்லா முறுமுறுப்பையும், எல்லா சுய பரிதாபத்தையும், மன்னிக்காத மனப்பான்மையையும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு என்னை ஆண்டு கொள்ள விட்டு கொடுக்கிறேன். இயேசுவே, நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பவே சொல்லுங்க, சத்ருவே என்னை விட்டு வெளியே போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். எரிச்சலின் ஆவியே, கசப்பின் ஆவியே, கம்ப்ளைண்ட் பண்ற ஆவியே, குறை சொல்ற ஆவியே, முறுமுறுக்கிற ஆவியே, சந்தேகப்பட வைக்கிற ஆவியே, என்னை விட்டு வெளியே போ. கர்த்தருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம் என் மேல் இருக்கிறது. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்னையே என் குடும்பத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறது. நான் உலகத்தை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சிலர் செய்த தவறுனால, முறுமுறுப்புனால அமலேக்கியர்கள் பாளையத்தையே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால அடிச்சு அப்புறம் ஒரு யுத்தமே வந்துடுச்சு. அப்ப மோசேஸ் என்ன பண்ணார் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற யுத்தம். கவனிங்க, எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் நீங்க நேரடியாக போராட வேண்டியது இல்லை. அவங்களுக்கு பின்னால
ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை உங்கள் வைராக்கியத்தினால நீங்கள் தீர்க்க முடியாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில். உடனே மோசஸ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? யோசுவாவை கூப்பிட்டான். நீ தெரிந்து கொண்ட போர் வீரர்களை கொண்டு நீ பாளையத்துக்கு போ, பள்ளத்தாக்குக்கு போ. நான் என்னுடைய ஆரோனோடும் ஊரோடும் மலைக்கு போகிறேன். யாரெல்லாம் இந்த ஏற்கனவே படித்தவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஏற்கனவே இந்த சாப்டரை படித்தவங்க கையை உயர்த்தி இப்படி ஆட்டி காட்டுங்க. ஏன்னா இதை நான் ஏன் இவ்வளோ சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் மலைக்கு போகிறேன், உச்சியிலுக்கு போகிறேன். அடுத்த நாள் காலையில் மோசே மலையினுடைய உச்சிக்கு போகிறான். யோசுவா பள்ளத்தாக்குக்கு போகிறான். யுத்தத்தில் 2 பகுதி இருக்கு. ஒன்று பள்ளத்தாக்கின் யுத்தம், இன்னொன்று மலையின் யுத்தம். விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேராக போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் மலையில் போயிடுறீங்க. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னா நீங்கள் போய் பிரசங்கம் பண்ண மாறலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் முதல்ல மலைக்கு போங்க. மலைக்கு போய் அங்கே கர்த்தருடைய கோலை தூக்கி அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். நாளெல்லாம் நிற்கிறான். இது என்னடான்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் அதிகாரம், இயேசுவின் நாமம், இதை நீங்கள் காட்டுறீங்க. இது எனக்கு உள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை. ஒன்று, இந்த இது எபேசியரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சகல விதமான விண்ணப்பத்தோடும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க, ஜெபத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வேற எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வழி இல்லை. அதுவும் என்ன மாதிரி ஜெபம்னா, மாம்சத்தில் தாறுமையா இல்லை, மலை ஏறுறதுன்னா என்னன்னா, மாம்சத்துல இருந்து ஸ்பிரிட் மேனுக்கு உள்ள போயிடுது. சத்துரு ரொம்ப தாக்கும் போது நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, மணிக்கணக்கில் அந்நிய பாஷையை பேசணும். சில வேளையில என் மனசுல அருவருப்பான சிந்தனைகளோ ஏதோ வந்துச்சுன்னா, போனா போகாது. நீங்க எவ்வளவு போன்றீங்களோ அவ்வளோக்கு பெருசாயிடும். அந்த மாதிரி நேரத்தில் மணிக்கணக்கில் நான் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். இன்னொன்று, வெறும் ஜெபம் பண்றீங்க பாருங்க, வசனத்தை சொல்லாம நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, அந்த ஜெபத்தினால ஒரு லாபமும் இல்லை. அப்ப அது என்ன பண்ணணும்னா, ஜெபத்துல வெறும் வசனத்தை சொல்லணும். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்றது நமக்கு இந்தியாவில் சொல்லி கொடுத்துட்டாங்க. பைபிள்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ண சொல்லியே இல்லை. இயேசு கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ண தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற ஒன்று, பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு நான் அந்த வசனத்தையே ஆண்டவருக்கு சொல்லுவேன். அது எப்படின்னா, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்ன வார்த்தை எங்கள் குடும்பத்தில் பலிப்பதாக. ரட்சியுங்க தாவே, என் பிள்ளைய ரட்சியுங்க தாவே, மாற்றுங்க தாவே. என்ன மாத்துறது, என்ன ரட்சிக்கிறது? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் ரட்சித்துட்டு போயிட்டாரு. வசனம் இல்லாம ஜெபம் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இதுதான் மலை மேல் ஜெபிக்கிற ஜெபம். பள்ளத்தாக்குல ஜெபம்னா, ஐயோ அவன் அப்படி பண்றானே, இவனை பண்றானே, உடையும் கத்தாவே, மாற்றுங்க தாவே இல்ல. நீங்க வசனத்தையே சொல்லுங்க. கடன், ஆண்டவரே நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொல்ற வசனத்தை தான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு போய் வேலை செய்வார்கள். ஸோ அதனால தான் ஆவிக்குரிய யுத்தம் என்பது எத்தனை மணி நேரம் நீங்க வேத புஸ்தகத்தையும் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வெற்றி வந்துடும். பெரக்கா ஊழியம் இத்தனை வருஷம் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த பள்ளத்தாக்கு யுத்தத்தில் அல்ல, மலையினுடன் நாங்க கையை உயர்த்தினதுல தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இத்தனை 1000 பேர் வர்றாங்கன்னா மலையில நாங்க நிக்கிறோம், அங்க எங்க கைகளை உயர்த்துகிறோம், ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்து தொடுகிறார். சோ தயவு செய்து ஜெபத்துல அந்த சகல விதமான விண்டுதலோடு வசனத்தை வாயில அறிக்கையிடுங்க.
எப்படி அறிக்கையிடுங்கன்னா, நான் பயமுள்ள ஆவி எனக்குள்ளே இல்லை, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுங்க. அது ஒரு வகையான ஜெபம். வசனத்தை வாயில சொல்றதே ஒரு ஜெபம். அது ஒரு அம்பு மாதிரி போய் அடிக்கும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்க ஜெபம் ஃபுல்லா வெறும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஆமென் போடுங்க. 3 நாள் உபவாசம் பண்ணோம், 2 முறை வெறும் பைபிளை படிச்சு ஆண்டவர் காட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வார்த்தையை என் வாயில வச்சு திரும்ப அவர் காதுக்கு நான் சொல்லும்போது அவர் தன் வசனத்தினால் கட்டப்பட்டு இறங்கி வருகிறார். ஸோ இது ஒரு சீக்ரெட் ஆஃப் விக்டரி. அந்நிய பாஷையில பேச பழகுங்க. கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறதுக்குனே உபவாசம் போடுங்க. அவனை மாற்றும் என்ன மாற்றும்னு உபவாசம் பண்ணாதீங்க, பைபிளை படிக்க உபவாசம் பண்ணுங்க. இந்த யுத்தம் மலையில இருக்கிற மோசேயின் கைகளை சார்ந்தது. மோசே கைகளை உயர்த்தும் போது அமலேக்கியர்கள் கீழே போனாங்க. அவன் கை தளர்ந்த போது அமலேக்கியர்கள் மேலே வந்தாங்க. அதில் என்ன ஒன்றுனா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போய் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. காலையில் போனவன் சாயங்காலம் வரைக்கும் கையை நீட்டினான். இங்கே தான் ஜனங்களுக்கு சக்தி கிடையாது, பொறுமை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் சாதித்த தேவ மனிதர்கள் எல்லாரும் அது கிடைக்கும் வரை அந்த மலையில் நிற்பார்கள். டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஸ்டோரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது ஒரு பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் உனக்கு காலையில் சொல்கிறேன்னுட்டு நைட்டு 10 மணிலேருந்து காலை வரைக்கும் முழங்கால் பண்ணுவாராம். காலையில் அவருக்கு பதில் வர வரைக்கும், வந்த உடனே அவன் பையன் சுகமாயிட்டான், இயேசு எனக்கு சொல்லிட்டார். இதெல்லாம் 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம் பண்றவர்கள் சாதிக்கிறது அல்ல. பல மணி நேரம் சில வேளை உட்காரணும், பர்சிஸ்டண்டா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். யோசுவா என்ன பண்ணிட்டான், ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு போறான். அது எல்லாமே விசுவாச ஆயுதம், அது எல்லாமே ஏன் ஆயுதம் இல்லை. அவர் போட்டுட்டு இருந்தது என் மேல வச்சிடறாரு. அவர் விசுவாசம் எனக்கு வந்துடுச்சு, அவர் நீதி எனக்கு வந்துடுச்சு, அவர் ரட்சிப்பு எனக்கு வந்துடுச்சு, அவருடைய சுவிசேஷ ஊழியம் எனக்கு வந்துடுச்சு, அவருடைய ஷீல்டு விசுவாசம் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அவரையே நான் எனக்குள்ள பார்த்து நான் அதை ஜெபத்தில் சொல்லணும். என்னுடைய நீதி கர்த்தராக இருக்கிறார் சொல்லிட்டு, கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது, பிசாசுகிட்ட சொல்லணும். நோய்கிட்ட பார்த்து சொல்லணும், என்னை குணமாக்கும் கர்த்தாவேன்னு சொல்லக்கூடாது. என் தழும்புகளால் நான் சுகமானதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அது தெரியுதோ தெரியலையோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் சுகமாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படி சொல்லதான் அது கர்த்தருடைய வசனமாகிய பட்டயத்தை எடுத்து யோசுவா எதிரிகளை இங்கே அழிக்கிறான். மோசே கர்த்தருடைய வசனத்தமாகிய கோலை தூக்கி ஆண்டவர்கிட்ட பேசுறான். இங்க யோசுவா சத்துருக்கிட்ட போராடுறான். யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று பார்த்திட செய்யும். இந்த யுத்தம் உங்க வைராக்கியத்தினால, உங்க கடின உழைப்பினால, நீங்க விடாத ஓடுறதுனால நடக்கிற யுத்தம் அல்ல. அது கர்த்தர் யுத்தம். கர்த்தரை நீங்க எந்த அளவு உங்களுக்குள்ள வச்சு பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவரே உங்களுக்கு பலன் ஆயிட்டாரு, அவரே உங்கள் ஜெயபலமாக மாறிட்டாரு அப்படி நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இனி வருகிற நாளிலே நீங்கள் ஒரு யுத்த வீரனாக அல்ல, யுத்த தளபதியாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார்.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.